Hi dear students, today we are going to see the chapter 16th next topic, consumerism and need for consumerism. நுகர்வோரியல் மற்றும் அதன் தேவைகள். Concept of consumerism. It is the social force protection that consumer and aiding the consumer. In other words, it is an organized effort to fight against the unfair marketing practices with a view to secure consumer protection. Consumerism is the society attempt to bring back the balance in the exchange between the buyers and sellers, as the strength of powers is normally in favor of sellers rather than buyers. ஸோ இப்போ நுகர்வோருடைய கருத்து அப்படின்னா என்ன? இந்த நுகர்வோரை பாதுகாக்கவும் மற்றும் நுகர்வோருக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சமூக உத்வேக செயல்பாடுகள் தான் இந்த நுகர்வோர் ஆகும். இந்த வேறு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னம்னா நியாயமற்ற அல்லது நேர்மையற்ற பிஸ்னஸ் நடைமுறைகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்கு ஒருங்கிணைந்த முயற்சி தான் இந்த நுகர்வோரியல். வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் இடையே பரிமாற்றத்தில் சமநிலையை ஏற்படுத்துவதற்கான சமுதாய முயற்சியே நுகர்வோர் இயல். பொதுவாக இந்த வாங்குபவர்களையும் காட்டிலும் பொருட்களை விற்பவர்களே பலமிக்கவர்களாக காணப்படுகிறார்கள். பொதுவாகவே பொருளை வாங்குறவங்களோடு விற்கிறவங்க தான் எப்படி இருப்பாங்க? ஃபேவராக இருப்பாங்க, ஸ்ட்ரென்த்தனாக இருப்பாங்க. The term consumerism came into existence in the early 1960s when it was coined by the business community in the Western world, particularly in America. It is the social force designed to protect the interest of consumer by organizing the consumers to bring pressure on the business community to ensure protection. இந்த நுகர்வோரியல் என்னக்கூடிய சொல் 1960 1960 தொடக்கத்தில் மேற்கிந்திய வணிக சமுதாயத்தில் குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து வந்தது. இது கஸ்டமர்ஸுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக சமூக உத்வேகமாகும். ஸோ நுகர்வோர் கஸ்டமரை வணிக உலகத்தில் நெருங்குதலிருந்து பாதுகாக்க இந்த நுகர்வோரை கொண்ட வடிவமைக்கப்பட்ட அமைப்பே இந்த நுகர்வோரியல் ஆகும். ஸோ இதை நுகர்வோரை கொண்டு அமைக்கப்பட்டது தான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கன்சியூமரிசம். Producers, sellers and service providers give importance to the consumers. In a sense, everyone of us in a consumer. It may be individuals, families and institutions that consume a variety of products and avail a number of services almost every day. You buy textbooks, notebooks, pen and other stationery items for your studies. Sometimes one queer notebook you buy do not contain 192 pages and the pencil is not of a good quality. Have you not been dissatisfied and hated over this when you have paid a fair price? Thus, a consumer is one who consumes goods manufactured and sold by others. The term consumerism was first coined by businessmen in the mid-1960s as they threw consumer movement as another ism like socialism and communism catering capitalism. உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் சேவை அளிப்பவர்கள் நுகர்வோருக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? நுகர்வோருக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள்.
ஒரு விதத்தில் நாம் அனைவரும் நுகர்வோர் தான். ஸோ ஒரு விதத்தில் சொல்லணுன்னா நம்ம எல்லாருமே நுகர்வோர் தான். அந்த பொருளை நுகரக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய அனைவருமே நுகர்வோர் தான். தனிநபர்கள், குடும்பங்கள் மற்றும் நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் அனைவரும் ஒரு வகையில் நுகர்வர்களே. ஸோ தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு வகையில் கன்சியூமர் தான். அவர்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையான பொருட்களையும் சேவைகளையும் பயன்படுத்துகிறாங்க. மாணவர்கள் பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், பேனா மற்றும் பல்வேறு வகையான எழுது பொருள்களை வாங்குகின்றனர். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பாடம் சம்பந்தமான பேனா, நோட்டு அதெல்லாம் வாங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில வேளைகளில் தாங்கள் வாங்கும் ஒரு குயர் நோட்டு புத்தகத்தில் ஒரு குயர் நோட்டு அப்படின்ட்டு வாங்குவாங்க. ஆனால் அங்கே 192 பக்கம் இருக்கிறது கிடையாது. பென்சில் நல்ல குவாலிட்டியான பென்சிலாக இருக்கிறது கிடையாது. நீங்கள் உரிய சரியான விலையை செலுத்தி பொருட்களை பெற்றிருந்தாலும் இந்த மாதிரியான காரணங்களால் நீங்கள் ஏமாற்றம் அடைவதில்லையா, அதிருப்தி அடைவதில்லை? நீங்கள் வாங்கும்போது நோட்டில் பேஜஸ் கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம வாங்கக்கூடிய பென்சில் தரமற்றதாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஆகும்? அதிருப்தி அடைவோம். என்ன இவ்வளோ காசு போட்டு வாங்கினோம், அது என்னடா இவ்வளோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இதனால் ஒரு நுகர்வோர் என்பவர் மற்றவரால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்கி பயன்படுத்துபவர். அவர் ஒருத்தர் யாரோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, நாம் அதை வாங்கி கன்சியூம் பண்ணுறோம். ஸோ அப்படி விற்பனை செய்யப்பட்ட பொருளை வாங்கி பயன்படுத்துபவர். சமதர்ம, பொதுவுடைமை மற்றும் முதலாளித்துவம் போன்ற பல தத்துவங்கள் வரிசையில் இந்த இயர் 1960 அதுக்கு மத்தியில் இணைந்த புதிய தத்துவ சமூக இயக்கமே இந்த நுகர்வோரியல் என்று சொல்கிறாங்க. The next one, consumerism is an attempt to enhance the right and power by buyers in relation to sellers. எல் மெஸ்ஸி. கன்சியூமரிசம் அப்படிங்கிறது என்ன பார்த்தா, விற்பனையாளர்கிட்ட இருந்து வாங்குபவர்கள் தங்களுடைய உரிமைகளையும் அதிகாரங்களையும் மேம்படுத்தும் முயற்சியாகும். ஸோ ரைட்ஸ் அண்ட் பவர்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, மேம்படுத்துகிறாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க, கன்சியூமரிசம். The consumerism means the action of individuals and organizations in response to consumers' dissatisfaction arising in exchange relationship. இந்த பொருளை பரிமாற்ற உறவில் எழக்கூடிய நுகர்வோர் அதிருப்திக்கான விடையை தேடும் தனிநபர்கள் அமைப்பு செயல்பாடே நுகர்வோரியல் ஆகும் அப்படின்னு வில்லியம் ஸ்டாண்டன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, அந்த பொருளை பரிமாற்ற உறவில் ஏற்படக்கூடிய நுகர்வோருக்கான அதிருப்தி, அதில் விடையை தேடும் தனிநபர் மற்றும் அமைப்பு தான் என்ன அப்படின்னா, அதில் யார் தனிநபரோ அமைப்பு, அதாவது கஸ்டமராகவும் இருக்கலாம், கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாகவும் இருக்கலாம். அதனுடைய செயல்பாடு தான் நுகர்வோரியல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. The next one, consumerism not limited to organized effort only but is a social movement seeking to augment the rights and powers of buyers in relation to sellers. நுகர்வோர் இயல் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த முயற்சிகள் மட்டுமல்லாது விற்பனையாளருக்கு எதிராக வாங்குபவர்களுடைய உரிமைகளையும் அதிகாரங்களையும் மேம்படுத்தும் ஒரு சமூக இயக்கமாகும். யாருக்கு எதிராக? விற்பனையாளருக்கு எதிராக வாங்குபவருடைய உரிமையையும் அதிகாரங்களையும் மேம்படுத்தக்கூடியதான் என்ன, கன்சியூமரிசம் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பிலிப் கோட்லர் அப்படின்றவர் சொல்கிறாரு. The next, organized efforts of consumers seeking redress, restriction and remedy for
dissatisfaction they have accumulated in the acquisition of their standard of living. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிச்சர்ட் ஹெச் குஸ்க்ரிக் அண்ட் ஜேம்ஸ். ஆர்கனைஸ்டு எஃபர்ட்ஸ் நுகர்வோருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதில் விளையக்கூடிய அதிருப்தியும் இழப்புகளும் தீர்வு காணக்கூடியது என்ன அப்படின்னா நுகர்வோரியல். In other words, consumerism refers to protect against business injustice and to effort at correcting these injustices. Consumerism as a protest against unfair business practices and injustice aims at removing or uprooting them or reducing them, if not eliminating them totally. There are countless injustices and unfair practices on which the business community stuffs its profits and guff the consumer satisfaction. To illustrate a few of this kind, these can be supply of unsafe products, adulteration, fixtures, pricing, defective and deceptive packing and packaging, false and misleading advertisements and sales, illiterate, hoarding, profiteering, black marketing, price collusion, misuse of brands, planned obsolescence, short measures and waits, which are not really wanted by the consumer, nor can they afford facelifting of products and the like. ஸோ இந்த வேறு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னம்னா இந்த பிஸ்னஸ் அப்படின்னா அநீதிகளுக்கு எதிராகவும் இத்தகைய அநீதிகளை சரி செய்யும் முயற்சிகளுமே நுகர்வோரியல் ஆகும். நியாயமற்ற வணிக நடைமுறைகளையும் அநீதிகளையும் எதிர்த்து அவற்றை முழுமையாக நீக்கவும், அவ்வாறு இல்லைனா இயன்றவரை அதனை குறைக்கிறதுனா நுகர்வோரியல் நோக்கமாக இருக்குது. குறைக்கிறது தான் நுகர்வோருடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் நிறைய அநீதிகளும் நேர்மையற்ற பிஸ்னஸ் நடைமுறைகளும் கடைபிடிக்கப்பட்டு அதனால் வரக்கூடிய லாபம் பெறும் நோக்கத்தோட நுகர்வோர்கள், அதாவது கன்சியூமர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ், திருப்தி என்னும் புறந்தள்ளப்படுகிறது. இந்த பாதுகாப்பற்ற பொருட்களை விற்பனை செய்கிறாங்க. கலப்படம், கற்பனையான விலை நிர்ணயித்தல், குறைபாடுடைய ஏமாற்றும் நோக்குடனான கட்டுமானம், கள்ளசந்தை, பொய்யான தவறான வழிகாட்டும் விளம்பரங்கள், விற்பனை மொழிகள், பதுக்கல், கொள்ளை, விலை உள்கூடுகள், வணிக பிராண்டுகளை தவறாக பயன்படுத்துதல், எடை அளவு குறைபாடு. உண்மையில் நுகர்வோர் விரும்பக்கூடிய பொருட்களை வழங்காமல் அவங்களுக்கு விரும்பத்தகாத பொருட்களை வழங்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான பொருட்களை நோக்க கவனத்தை திருப்புதல் போன்றவற்றை வணிக அநீதிகளுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். இதெல்லாம் என்ன பண்ணலாம், அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கன்சியூமரிசம், நுகர்வோரியலின் முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் ஒன், அவேக்கிங் அண்ட் யுனிட்டிங் கன்சியூமர்ஸ், நுகர்வோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களை ஒருங்கிணைத்தல். டிஸ்கரேஜிங் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், நியாயமற்ற வணிகத்தின் நடைமுறைகளை எதிர்த்தல், நியாயமில்லாத பிஸ்னஸ் நடைமுறையை எதிர்க்கக்கூடியது. தென் ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு இருந்து பாதுகாத்தல். தென் அவாக்கிங் த கவர்மெண்ட், அரசனுடைய கவனத்தை ஈர்த்தல். எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லா,
நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளை திறம்பட நடைமுறைப்படுத்துதல். Then discouraging anti-social activities. சமூக விரோத நடவடிக்கைகளை எதிர்த்தல். These are all the significance of consumerism. நுகர்வோரியலின் முக்கியத்துவம். Then next, origin, evaluation and growth of consumerism. Origin. In the beginning of 20th century, industrial economy reached a boom state. The early 20th century marked a period of reform and expansion in many areas as well. Advertising and consumer consumption would become big areas of reform and expansion with the growth of industry and consumer reform societies to the outre for more truthful advertisement. Progressive women's movements and Henry Ford and his assembly line would become characteristic icons of the time. As consumers took a closer look into the products they were buying and working class persons began to demand better working conditions, America hit a crossroad between industry and consumer satisfaction. Industrial reform for consumers would be an available to inconsistencies that exist between product, price and consumer satisfaction. The first consumer wave marked a shift towards recognition the centrality of consumers to the nation economy and polity. The companies began to make effort towards targeting consumers on a more massive scale. Origin, it means தோற்றம். ஸோ 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்த தொழில் மற்றும் பொருளாதார ஏற்ற நிலையில் இருந்தது. எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு துறைகளில் மறுசீரமைப்பு விரிவாக்கமும் காணப்பட்டது. தொழில் வளர்ச்சிக்கு மறுசீரமைப்பு மற்றும் விரிவாக்கத்தின் பெரும்பகுதியை விளம்பரம் நுகர்வோருக்கு தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணியாக இருக்குது. ஸோ இந்த நுகர்வோருடைய சீராய்வு அமைப்புகள் விளம்பரத்துடைய உண்மைத்தன்மை குறித்து குரல் கொடுக்குது. ஸோ இந்த பொருட்களை வாங்கக்கூடிய நுகர்வோர்கள் பொருட்களை கூர்ந்து நோக்க ஆரம்பித்தனர். சரியான பொருள் இருக்கா அப்படின்ட்டு உற்று நோக்க ஆரம்பித்தாங்க. உழைக்கக்கூடிய வர்க்கத்தினர் நல்ல பணி சூழலை வேண்டி குரல் கொடுத்தனர். தொழில் மற்றும் நுகர்வோருடைய திருப்திக்கு இடையே அமெரிக்கா ஒரு இணைப்பை ஏற்படுத்தியது. பொருள் விலை, நுகர்வோர் திருப்தி ஆகியவற்றை எழுந்த சிக்கல்களுக்கு தொழில் மறுசீரமைப்பு விடையளிக்கும் விதமாக அமைந்தது. தொழில் எப்படி இருந்தது? மறுசீரமைக்கும் விதமாக அமைந்தது. ஸோ இந்த தேசத்துடைய பொருளாதாரமும் கொள்கைக்கு அந்த நுகர்வோருடைய மையப்புள்ளி என்னும் கோட்பாட்டில் அந்த அங்கீகரிக்கக்கூடிய விதமாக இந்த நுகர்வோர்களுடைய அலை வீசத் தொடங்கியது. ஸோ இந்த நிறுவனங்கள் மிக அதிகமான அளவில் இந்த நுகர்வோர் இலக்குகளை நோக்கி முயற்சிக்க தொடங்கின. நுகர்வோருடைய இலக்கை நோக்கி முயற்சிக்க தொடங்கியது. Progressive as well as other American citizens began to realize the value in fighting for better quality goods. Customers should be guaranteed for some type of accountability from industries in their quality for food and goods quality. Middle class progressive women began organizations like the National Consumers League in response to the substandard quality of goods and the lack of involvement by the government in protecting consumers against terrible food and other goods conditions. இது தொடர்ச்சியாக அமெரிக்காவில் குடிமக்கள் நல்ல தரமான பொருட்களை பெற வேண்டி
போராட வேண்டியதன் அவசியத்தை அவங்க உணர்கிறாங்க. அந்த தொழில் நிறுவனங்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் உணவுப் பொருட்கள் மற்றும் மற்ற பொருட்களுக்கு தரத்திற்கு உத்தரவாதம் அளித்து தங்கள் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தின. ஸோ அவங்களுடைய பொறுப்புணர்வு என்ன அப்படின்ட்டு வெளிப்படுத்துகிறாங்க. நடுத்தர வர்த்தகத்தை சேர்ந்த பெண்கள் தேசிய நுகர்வோர் அமைப்பு, அதாவது NCL போன்ற அமைப்புகளை தோற்றுவித்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய உணவு மற்றும் இதர பொருட்களின் நிலை ஆகியவற்றிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்க போராடினார்கள். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கன்சியூமர்ஸை பாதுகாக்கிறதுக்காக அவங்க போராடினாங்க. The majority of the consumers in advanced countries are well educated, well informed and are in position to protect them. But our Indian situation is entirely different from the Western, where adequate production and proper distribution of products exist. In India, industries have not achieved the level of affluence of technology and the existing markets of products run in storage, adulteration and black market price. Indian people have less money at their disposal. The profit-making attitude of the business failed to discharge social responsibilities of maintaining fair price, quality of goods and providing service, etc. In short, consumerism is an outcome of suffering and exploitation of consumers, and some businessmen aim to make abnormal profit, which is at the cost of consumers satisfied and healthy. However, it has been accepted and agreed that a consumer is a king of the market. But in fact, he is not. The majority of the Indian problems relating to consumers are adulteration, artificial scarcity, unreasonable price, etc. முன்னேறிய நாடுகளில் பெரும்பான்மையான நுகர்வோர்கள் படிப்பறிவு பெற்றவர்களாகவும் பொருட்கள் குறித்த விவரங்கள் அறிந்தவர்களாகவும் இருந்ததால் தங்களுடைய பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தனர். போதுமான உற்பத்தி, திறம்பட பகிர்வு என்ற நிலையில் இருந்த மேற்கத்திய நாடுகளோட ஒப்பிடும்போது இந்தியாவிலுடைய நிலை முன்னேறி மாறுபட்டிருந்தது. முற்றிலுமாக அது எப்படி இருந்தது, மாறுபட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி உற்பத்தியில் புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றாமல் இருக்கிறது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போது புதிய டெக்னாலஜி அவங்க பின்பற்றாமல் இருக்கிறது, பற்றாக்குறையாக உற்பத்தி பண்ணுறது, கலப்படம், கள்ள சந்தையில் பண்ணுறது போன்றவை இந்தியாவில் நிறைய காணப்படுது. இந்தியர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவில் செலவிடும் நிலையிலேயே இருந்தனர். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, மிக குறைஞ்ச அளவில் தான் செலவு செய்யறதுக்கு முன் வந்தனர். ஸோ இதை பிஸ்னஸ் லாப நோக்கம் மட்டுமே பிரதானமாக இருந்தாலும் நியாயமான விலையில் பொருட்களை வழங்க வேண்டிய சமூக பொறுப்புணர்வு, தரமான பொருட்களையும் சேவைகளையும் வழங்குதல் போன்றவற்றில் தோல்வி ஏற்பட்டது. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நுகர்வோருடைய நலனை நலன் மட்டும் இல்லாமல் அதனோட சேர்ந்து பாதுகாக்க போன்றவற்றை கருத்தில் கொள்ளாமல், நலனையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொள்ளாமல் கொள்ளை லாபம் ஈட்ட வேண்டும் என்ற கொடிய நோக்கத்தோடு மட்டுமே பிஸ்னஸ்மேன்ஸ் செயல்பட்டு விளைந்த நுகர்வோர்கள் என்ன பண்ணுறாங்க, சுரண்டல் மற்றும் இன்னல்களை வெளிப்பாடே நுகர்வோரியல். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து சுரண்டக்கூடியதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சுரண்டல் மட்டும் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கு இன்னல்களையும் கொண்டு வராங்க. எது எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நுகர்வோரை சந்தை மன்னர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எ கன்சியூமர் இஸ் எ கிங் ஆஃப் த மார்க்கெட். இது பேரளவில் ஏற்றுக்கொள்ள நிறைய மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் உண்மையில் நுகர்வோருடைய நிலை அவ்வாறு இல்லை. கலப்படம், செயற்கை பற்றாக்குறை, அநியாய விலை ஆகியவை இந்திய நுகர்வோர் மாபெரும் பிரச்சனையாக இருக்குது. இந்தியாவுடைய கஸ்டமர்ஸ்க்கு இது மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆகுதுன்னா,
செயற்கையான பொருட்களை கொடுக்கறது. அதாவது செயற்கையாக அதை பற்றாக்குறை பண்ண, அதாவது ஒரு பொருளை அவங்க என்ன பண்ணுறாங்க, பதுக்கி வச்சுட்டு பற்றாக்குறை அப்படின்ட்டு சொல்கிறது, டிமாண்ட் பண்ணுறது, அதிக விலைக்கு விற்கிறது, அநியாய விலைக்கு விற்கிறது, அல்லது என்ன பண்ணுறாங்க, பொருட்களில் கலப்படம் பண்ணக்கூடியது. இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்சியூமரிசம், மக்கள் நிறையா ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளாகும். தென் நெக்ஸ்ட் ஒன், எவோல்யூவேஷன் ஆஃப் கன்சியூமரிசம், நுகர்வோரியலில் பரிமாணம். The major cause of consumerism in India have been identified as rising prices, poor product performance and service quality, products storage and deceptive advertising and inflation. Government has been very responsive to the consumer needs through legislative actions. Economic dissent has been generated out of springing inflation. Thus, it has become necessary for the consumers to stand up for their rights through effective organization in order to redress the grievances. The world consumerism came into existence in the year 1960. ஸோ அப்போ இந்த நுகர்வோரியலுடைய பரிணாமம் எப்படி இருக்குது அப்படின்னா விலை உயர்வாக இருக்கக்கூடியது, பொருட்களோட மோசமான செயல்திறன், ஸோ குறைந்த தரமுள்ள சேவைகள், பொருள் பற்றாக்குறை, ஏமாற்று விளம்பரங்கள், பணவீக்கம், இன்ஃப்ளேஷன், இது எல்லாமே இந்தியாவில் நுகர்வோரியலுக்கான காரணங்கள். ஸோ இந்தியாவில் இது கன்சியூமரிசத்துக்கான காரணம். சட்டப்பூர்வமாக இது நடவடிக்கைகள் மூலம் நுகர்வோருடைய தேவையை பூர்த்தி செய்வதே அரசுடைய கடமையாகும். கன்சியூமருடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடியதாக கவர்மெண்ட்டோடைய ஒர்க்கு. பொருளாதார அதிருப்தி பணவீக்கத்தை உருவாக்குது. பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு அதிருப்தி அப்படின்னா அது என்ன ஆகுது, பணவீக்கத்தை உருவாக்குது. தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க செயல்திறன் மிக்க அமைப்பின் மூலம் தங்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய நுகர்வோருக்கு அவசியமாகிறது. ஸோ அவங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து கொள்றதுக்கு செயல்திறன் மிக்க அமைப்பு மூலமாக தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு நுகர்வோரியல், அதாவது கன்சியூமரிசம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், க்ரோத், அதாவது வளர்ச்சி. Consumerism or consumer movement is an outcome of suffering and exploitation of consumers. It intends to shield the consumers from commercial terrorism and exploitative practices. Its aim is to safeguard their interest by establishing their rights and powers in relation to products and sellers. Mr. Ralph Nader pioneered the fight against monopoly and unethical trade practices of large companies in the United States. He is considered to be the father of the consumer movement. He initially threw against automobile industry for violent safety standard and pollution control norms, but today in almost all countries this consumer movement is well developed. Countries like Britain, Sweden, Netherlands, Denmark and even in Kenya have state laws against consumer exploitation in their respective countries. The United Nations General Assembly has adopted a set of general guidelines for consumer protection. ஸோ வளர்ச்சி அப்படின்னா இந்த நுகர்வோருடைய அல்லது நுகர்வோர் இயக்கம் என்பது நுகர்வோரின் இன்னல்கள்,
மற்றும் ஏமாற்றுதல்களின் வெளிப்பாடு. ஸோ நுகர்வோருடைய இன்னல்கள் என்னவோ அதுக்கும் அவங்களுடைய ஏமாற்றுதலுக்கும் உள்ள வெளிப்பாடு, அவுட்கம்ஸ் ஆஃப் சஃபரிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நுகர்வோரியல். ஸோ இந்த நுகர்வோர் அதாவது கன்சியூமரிசத்துடைய இயக்கம் ஸோ வணிகத்தில் பயங்கரவாதம் மற்றும் ஏமாற்று நடைமுறையில் இருந்து நுகர்வோரை பாதுகாக்க ஒரு கேடயமாக அமைஞ்சிருக்கு. பொருட்கள் மற்றும் விற்பனையாளர் மீது தங்களுக்கு உள்ள உரிமை மற்றும் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் பொருட்கள் மூலமாகவும் விற்பனையாளர்கள் மீதாகவும் தங்களுக்குரிய உரிமையையும் அதிகாரத்தையும் அவங்க நிலைநிறுத்துறது மூலமாக தங்களுடைய நலனை பாதுகாத்து அதை நோக்கமாக கொண்டிருக்காங்க. திரு ரால்ஃப் நாடர் அவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெரு நிறுவனங்களின் முன்னுரிமை மற்றும் நியாயமற்ற வணிக நடைமுறைகளை எதிர்த்து பெரு நாட்டுடைய முன்னுரிமையும் நியாயமற்ற நடைமுறைகளையும் வணிக நடைமுறைகளையும் எதிர்க்கிறாரு. ஸோ பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர் அவர். ஸோ ரால்ஃப் நாடர் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு, அமெரிக்க நாட்டில் பெரிய நிறுவனங்களை முன்னுரிமை மற்றும் நியாயமற்ற வணிகத்துக்கு எதிராக போராடினார். ஸோ அவர் நுகர்வோர் இயக்கத்துக்குடைய தந்தை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கன்சியூமரிசத்துக்குடைய ஃபாதர் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரால்ஃப் நாடர். ஸோ அவர் தொடக்கத்தில் என்ன பண்ணார், பாதுகாப்பு சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு விதிமுறை மீறி செயல்பட்ட மோட்டார் வாகன நிறுவனத்தை எதிர்த்து போராடினார். ஆனால் இன்றைக்கி அனைத்து நாடுகளுமே எல்லா நாடுகளுமே இது எப்படி இருக்குது, நன்கு வளர்ந்து வலுப்பெற்று இருக்குது. ஸோ பிரிட்டன், ஸ்வீடன், நெதர்லாந்து, டென்மார்க், கென்யா கூட இந்த நுகர்வோர் சுரண்டலுக்கு எதிராக கடுமையான சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட்டு நுகர்வோருடைய நலன் அதாவது கன்சியூமருடைய நலனை பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த ஐக்கிய நாட்டிலவே நுகர்வோருக்கான பாதுகாப்பு குறித்த பொதுவான விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கு. The next one, consumer protection. Consumer protection is a form of social action which is designed to attain the well-being of the society, namely consumers. A consumer is said to be taking in a free market economy. The earlier approach of caveat emptor, which means let the buyer beware, has now been changed to caveat vendor. However, with growing competition, manufacturers and service providers may be tempted to engage in unscrupulous, exploitative and unfair trade practices like defective and unsafe products, adulteration, false and misleading advertising, hoarding, black marketing, etc. in an attempt to expand their market share in a competitive environment. As a consequence, consumers may have to buy unsafe products, may have to suffer from various health disasters due to adulteration, may have to pay higher price due to hoarding and have to get deputed by misleading advertisement. In this, there is a need to provide adequate protection to consumers against all such malpractices of service vendors. Both before that, consumer ப்ரொடெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுகர்வோர் பாதுகாப்பு. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நுகர்வோருக்காக அவர்களுடைய நோக்கங்களை அடைய வடிவமைக்கப்பட்ட சமூக நடவடிக்கைகளின் வடிவமாகும். இது நுகர்வோர் சமுதாய நல்வாழ்வு பெறும் நோக்கத்தோடு, நுகர்வோர்னா யார், கன்சியூமரு, அவங்களுடைய சமுதாய நல்வாழ்வு பெறுவதற்கான நோக்கத்தோடு இது அமைக்கப்பட்டது.
சுதந்திர சந்தை பொருளாதாரத்தின் நுகர்வோரே மன்னராக மதிக்கப்பட்டனர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர சந்தை பொருளாதாரத்தில் நுகர்வோர் தான் யார்? கிங் ஆஃப் த மார்க்கெட். இதற்கு முன்னாடி வாங்குவோர் ஜாக்கிரதை, வாங்குவோர் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அணுகுமுறை இப்போ எப்படி இருக்குது? விற்பனையாளர் ஜாக்கிரதை, விற்பனையாளர்கள் கவனமாக இருக்கணும் என மாறி உள்ளது. ஸோ அப்படி இருந்தாலும் வளர்ந்து வரும் போட்டி நிறைந்த சூழலில் மார்க்கெட்டில் இந்த பொருட்களை எப்படி உற்பத்தி செய்பவர்களும் சேவை அளிப்பவர்களும், அது ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களும் சர்வீஸ் தரவங்களும் தங்களுடைய ஷேர்ஸை தக்க வைத்து கொள்ளக்கூடிய முயற்சியில் தான் அவங்க குறைபாடுடைய மற்றும் பாதுகாப்பு அற்ற வழங்கல் முறையை ஏமாற்றுதல், மாற்றம், நியாயமற்ற வணிக நடைமுறைகளில் ஈடுபடுதல், கலப்படம், பொய்யான வாக்குறுதிகள் உள்ளடக்கிய விளம்பரங்கள், பதுக்கல், கள்ளசந்தை போன்ற நேர்மையற்ற பிஸ்னஸ் நடைமுறைகளை மேற்கொள்கிறாங்க. இதன் விளைவாக என்ன பண்ணுறாங்க? கன்சியூமர் பாதுகாப்பற்ற பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. கலப்படம் காரணமாக பல்வேறு உடல் நலம் சார்ந்த இன்னல்களுக்கு பாதிக்கப்படலாம். ஸோ கலப்பட பொருளால் அதனால் நிறைய இன்னல்கள் வரும், அதனால் உடல்நிலை பாதிப்படையும். பதுக்கல் காரணமாக பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஸோ இப்படி மோசமான வாக்குறுதிகளை அளிக்க பொய் விளம்பரங்கள் மூலமாக ஏற்படலாம். எதனா இதெல்லாம் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான நிலைகள் விற்பனையாளர்கள் அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க தவறான செயல்களால் நுகர்வோர் பாதிக்கப்படாமல் இருக்க அந்த நுகர்வோருக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியுள்ளது. அந்த நுகர்வோருக்கு என்ன பண்ணுறாங்க? தேவையான அளவுக்கு பாதுகாப்பு வழங்கணும். Both voluntary measures and laws serve as tools to protect consumers' interest. Self-regulation, consumer association, allowed consumer and state support are some of the means of consumer protection. Individual consumer is considered more valuable in the modern world to exploitation and harassment by the manufacturer and distributors or sellers because of environmental complexities of business opportunities, technological changes, application of mass production techniques, vast resources, manpower and acrimonious advertising. Hence, it is necessary to protect and promote the consumer interest. Satisfaction and well-being of the consumer should be the main objective of all business units. In real practice, consumer is not protected or safeguarded, but consumer is cheated and looted. Thus, there is a need for consumer movement to safeguard their interest. கன்சியூமருடைய நலனை பாதுகாக்கிறது தன்னார்வ நடவடிக்கைகள், அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஆகிய இரண்டுமே முக்கிய கருவிகளாகும். எதுக்கு? நுகர்வோர் கன்சியூமர் நலனை பாதுகாக்கிறதுக்கு தன்னார்வ நடவடிக்கைகளும் சட்டமும் முக்கிய இடம் வகிக்குது. இந்த சுய கட்டுப்பாடு நுகர்வோர் அமைப்புகள் நுகர்வோரை விழிப்புணர்வுடன் இருக்க செய்தல் மற்றும் அரசின் ஆதரவு ஆகியவற்றை நுகர்வோர் பாதுகாப்பிற்காக வழிமுறைகளாகும். நுகர்வோருடைய பாதுகாப்புக்கான வழிமுறைகள். இன்றைய நவீன உலகத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பு, தொழில்நுட்ப மாற்றங்கள், பெரு உற்பத்தி தொழில்நுட்பங்களை புகுத்துதல்,
பெரு வளங்கள், மனித வளம் மற்றும் எரிச்சல் ஊட்டக்கூடிய விளம்பரங்கள் போன்றவற்றின் காரணமாக பொருட்களை உற்பத்தியாளர், விநியோகிப்பாளரும் மற்றும் விற்பனையாளர்களை ஏமாற்றுவதும் அத்துமீறல் காரணமாக நுகர்வோர் பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க. எனவே இந்த மாதிரியான தருணத்தில் நுகர்வோர் நலனை பாதுகாத்தல் மற்றும் மேம்பாடு அடைய செய்தல் என்பது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. எதுக்கு? இந்த மாதிரியான தருணத்தில் நுகர்வோருடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியமாக கருதப்படுது. எல்லா வணிக நிறுவனங்களிலும் மிக முக்கிய நோக்கமாக நுகர்வோருடைய திருப்தி. ஸோ ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும்? ஸோ கன்சியூமருடைய சாட்டிஸ்ஃபிகேஷன், இந்த கன்சியூமருடைய நலம். கன்சியூமருடைய சாட்டிஸ்ஃபிகேஷன் எது? கன்சியூமருடைய நலம். ஆனால் இது நடைமுறையில் இந்த கன்சியூமர் பாதுகாப்பு நுகர்வோர் இயக்கங்களுடைய தேவை ஏற்படுது. ஸோ நடைமுறையில் அவங்களுடைய தேவை ஏற்படுது. These are all the consumer protection. இதுதான் என்னென்னு பார்த்தோன்னா நுகர்வோர் பாதுகாப்பு. Okay dears, we will meet in next class.